இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இவ்வளவு காலம் வாழ்ந்து முடிவில் இந்த வயதில் இந்த நாளில் இந்த நேரத்தில் அவர்கள் உயிர் பிரியும்னு பிரம்மதேவன் எல்லாருடைய விதியை எழுதிதான் அனுப்புகிறார். யாராக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு நாள் நாம் இறந்து போவோங்கிற யமபயம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்ம திருவிடைமருதூரில் பிறந்து மகாலிங்க சுவாமியை வழிபடும் அடியார்களுக்கு யமபயம் என்பது கனவிலும் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பிரம்மதேவன் எழுதிய தலையெழுத்தையே மாற்றும் ஆற்றல் உடையவங்க. யமதர்மராஜா தன்னோட தூதர்கள் கிட்ட, ஏன்பா மறந்தும் கூட நீங்கள் திருவிடைமருதூர் எல்லைக்கு போகாதீங்க, அது மகாலிங்க சுவாமியின் ராஜ்யம்னு தினமும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அவரே இங்கே வர பயப்படுவாராம். ஏன், இடைமருதா மகாலிங்கான்னு உண்மையான அன்போடு உருகி வழிபடும் அடியவர்களை பார்த்தா யமனே மிரண்டு போவாராம். இதை கோலமுறு மனைய நகரிடத்துற்றோர்கள் கோகநகன் விதித்த விதி தனையும் வெல்வர் காலநச்சம் கனவிலும் அவர்கட்கில்லை கருதுமந்த பதியிடத்தில் அவனும் வாரான் ஏலும் அவன் தூதருக்கு தினமும் சொல்வான் இடைமருதின் மறந்தும் அணைந்திடேன்மின் என்ன பாலினவ் ஊரினர்கள் எதிர்ப்படினும் மஞ்சும் பார்க்கினருங் குரல் கனத்தோர் விருள்வரென்றேன்னு ஸ்ரீ சிவக்கொழுந்து தேசிகர் இயற்றிய மருதவன புராணம் தல விசேட படலம் நமக்கு தெரிவிக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்து தானே போகணும். இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? அது உண்மைதான். ஆனால் நம்ம மகாலிங்க சுவாமியை வழிபட்டவங்க அவர் அருளால் கைலாயத்துக்கு தான் போவாங்க. நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போய் மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறக்க மாட்டாங்கங்கிறது தான் இதையுடைய அர்த்தம்.